ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு யோசிச்சுட்ருந்தேன். ரூமில் உட்காந்து யோசிக்கவே முடியல. செம வெயில் இன்றைக்கி நல்லா. அதுவும் என் ரூம் வந்து இது இது கூலிங் ரூஃப்னு. அது கூலிங்காகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தா கிரில் சிக்கன் மாதிரி நான் உள்ளே உட்காந்து வெந்துட்டுருக்கேன். இன்றைக்கி வேலை வேறு கொஞ்சம் இது அதிகம். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் போகுது இன்றைக்கி. ஸோ இதை பற்றியே பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ரூமை பற்றி பேசணுன்னா, ரூமு கட்டவே எவ்வளோ எப்படி இருந்தாலும் ஒரு 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆயிருக்கும். ஸோ என் பிஎஃப் அமௌண்ட்லாம் எடுத்தது போட்டு தான் இது நடுவுலேயே எடுத்துட்டேன். ஸோ அதை மாதிரி பண்ணி தான் ரூமு கட்டினதுக்கப்புறம் பார்த்தா எந்த காலத்துலேயுமே இங்கே உட்கார முடியாது போலுக்கு. வெயில் காலத்தில் பார்த்தா வெயில் அதிகமாக இருக்குது, மழை காலத்தில் பார்த்தா மழை பெஞ்சிச்சின்னா சத்தம் செம ஓவராக வரும். மீட்டிங்கெல்லாம் அட்டனே பண்ண முடியாது உட்காந்து, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தா பனி காலத்தில் பார்த்தா ரூமுக்குள்ளேயே மொட்டாக அந்த ரோஜாலெல்லாம் இருக்கும்ல, அதை மாதிரி பார்த்தா மேலே சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைனாக ஊற்றி கிடக்கும். அந்த கம்பி நடுவில் போட்டிருப்பாங்கள்ல, அந்த லைனுக்கு அப்படியே தண்ணி கோடாக ஊற்றி கிடக்கும். ஸோ இதை மாதிரி தான் இந்த ரூம் இருக்குது. வேலை பார்த்தா காலேஜ் படிக்கும்போது சரி ஒரு ஐடி வேலை கிடச்சா போதும் அப்படின்னு இருந்துச்சு. கிடச்சதுக்கப்புறம் இது பண்ணால் பரவாயில்ல, ஓரளவுக்கு சம்பளம் வருது. இன்றைக்கி வர சம்பளம் கரெக்டாக போடுறாங்க. வீக்கெண்டு லீவ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் வேலைன்னு பார்க்கும்போது மேனுவல் டெஸ்டிங்கு அது கொஞ்சம் கடுப்பாக தான் போகுது. ஸோ இதை மாதிரிலாம் இது பண்ணும்போது, ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருந்தா கொஞ்சம் லைஃபு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு இது. ஏன்னா ஸோ ரூமு கட்டியாச்சு. ரூமு கட்டுறதுக்கு முன்னாடியே யார்ட்டாச்சும் கேட்டு, இந்த மாதிரி யாராச்சும் ரூமு போட்டவங்கள்ட்ட போய் கேட்டு இந்த மாதிரி ரூமு கூலிங்காக இருக்குமா அந்த மாதிரி விசாரித்து பண்ணியிருந்தா கொஞ்சம் செலவும் வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ செலவு பண்ணிவிட்டு புலம்புற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் வேலையும். ஏற்கனவே யாராச்சும் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு விசாரித்து வேலை எப்படி, மேனுவல் டெஸ்டிங்கு அது மாதிரிலாம் விசாரித்து, ஸோ நம்ம பிக் பண்ணல மேனுவல் டெஸ்டிங்கு. அவங்க கம்பெனியில் அவங்க எந்த முறையில் இது பண்ணுறாங்கன்னு தெரில. குழுக்கள் முறையில் போட்டு எடுக்கிறாங்களா, எல்லோரும் பேரையும் போட்டு 10 பேரை எடுத்து இந்த 10 பேர்லாம் டெவலப்பரு, இந்த 10 பேர்லாம் மேனுவலு அப்படின்ட்டு அவங்க பிரிக்கிறாங்களா எப்படின்னு தெரில. ஸோ எனக்கு மேனுவல் டெஸ்டிங் தான் வந்துச்சு. டெஸ்டிங்கு நான் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து மேனுவல் ஒர்க்கு, அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. பொதுவாக இந்த ஐடி வேலையை எப்படி அந்த மாதிரி கேட்டு, இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதில் எது நம்மளுக்கு ஒத்து வரும், ஸோ அதுக்கு காலேஜ் முடித்தோன்னா அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு சில விஷயம்லாம் பண்ணேன். ஒரு வெப்சைட் ஆரம்பித்தேன். அதுவும் 1 மாதத்துக்குலாம் காசு கட்டினா 1 வருஷத்துக்கு கட்டுறோம் அப்படின்ட்டு கட்டி, அது எவ்வளோ 3000மோ என்னமோ ஹோஸ்டிங்க்கு கட்டி 3000மோ 5000மோ நினைக்கிறேன். அது கட்டி சரி அது மூலியமாக எப்படியாச்சும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி தான் இது வாங்கினேன், 3D பிரிண்டர் வாங்கினேன். அது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த காலேஜ் பசங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமாக இது பண்ணி ஏதோ 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ 1,00,000 சம்பாரித்தாங்க. 3D கிஃப்ட்ஸு 3Dயில் கிஃப்ட்ஸ் பண்ணி சம்பாரித்தாங்க. அந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். அந்த வீடியோ பார்த்தேன். சரி நம்மளும் அது மாதிரி பண்ணலான்ட்டு 3D பிரிண்டர் வாங்கினேன். ஸோ வெப்சைட்டையும் நான் ஒழுங்காக இது பண்ணல. வெப்சைட்டை நானாக தான் க்ரியேட் பண்ணி அது எதுக்காக பண்ணோம், அதுக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அதெல்லாம் யோசிக்காமலே காசை போட்டாச்சு 5,000. ஒரு வேளை நான் யோசித்து சரி இந்த வெப்சைட்டு இது மூலிமா நம்மளுக்கு ஓரளவுக்கு காசு வரும், இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசித்து ஒரு வேளை நான் இறங்கியிருந்தேன்னா பண்ணியிருக்க மாட்டேன். 5,000 போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் 3D பிரிண்டர் வந்து 20,000 வாங்கினேன். அதேமாரி அது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு மாதிரி லெவலில் செட் பண்ணணும். லெவலில் செட் பண்ணதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு லேயர் ஒழுங்காக விழுதான்னு பார்க்கணும். அதை மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 20,000 செலவு பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ கடுப்பாக இருக்குன்ட்டு. ஒரு 2, 3 பேர்கிட்ட தான் விற்றேன். ஒரு மாதிரி நேம் பண்ணி, ஒரு சைடு பார்த்தா ஒரு நேம் தெரியும், இன்னொரு சைடு பார்த்தா இன்னொருத்தவங்க பேர் தெரியும். அதை மாதிரி பண்ணி ஒரு 3 பேர்கிட்ட தான் விற்றேன். அதுக்கப்புறம் எனக்கும் பண்ண பிடிக்கல. ஸோ 20,000 செலவு பண்ணி வாங்கினது. என் செல்லே 10,000 தான். ஆனால் நான் 3D பிரிண்டர் 20,000க்கு வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு யோசித்து, இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, ஏற்கனவே யாராச்சும் 3D பிரிண்டர் வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அதெல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணியிருந்தோன்னா அதுலேயும் இறங்கியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு ரூம் கட்டுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இறங்குறோம், இல்லை உங்கள் ஸ்டடீஸே ஏதாச்சும் எடுக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரித்து அது வந்து உங்களுக்கு ஒத்து வருமா? ஏன்னா எப்படி இருந்தாலுமே எது பண்ணாலுமே ஒரு ரூம் கட்டினா அங்கே தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு 3D பிரிண்டர் வாங்கினா அது மூலியமாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. வேலைனா அதில் தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக மோஸ்ட்லி உங்கள் முக்கால்வாசி லைஃப் உங்கள் வேலையிலே போயிடும். ஏன்னா 20லேருந்து 60 வயசு வரைக்கும் அதிலே போயிடும். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள். எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். தேவையில்லாத விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு யூடியூப்பில் ஒரு யாராச்சும் வீடியோ போட்டால் அதை ஒரு 20 நிமிஷம் பார்க்குறோம். இந்த வீடியோவே அப்படி தான் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ இருந்தாலும் சாதாரணமாக ஒரு காமெடி பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் இது ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதை மாதிரி முக்கியமான விஷயத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு மலை ஏறுற மாதிரி தான். ஒரு மலை ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது தப்பான மலை அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஒரு தாட்டி ட்ரெக்கிங்கில் நடந்துச்சு. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அது மாதிரி ஏறும்போதே இது நம்மளுக்கு ஏற்ற மலையா, இதில் ஏறி பார்த்தா வியூ நல்லா தெரியுமா, அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது. இப்போயும் அந்த ரூமில் உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன். என் முன்னாடி தான் 3D பிரிண்டர் இருக்குது. வெப்சைட்டு அது முடிஞ்சிருச்சு. அது 1 வருஷம், அது 2 வருஷம் முடியாமல் பண்ணால் அது முடிஞ்சிருச்சு. வேலை பார்த்துட்ருக்கேன். சரி, சம்பளம் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.